உறவுகளே, நான் சிவப்பு சோளம் நல்லா களைஞ்சிட்டு அரித்து க்ளீன் பண்ணி தண்ணி வடிய போட்டிருக்கிறேன். இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். 1/2 கிலோ சோள மாவு சோளத்தை ஊற வச்சு ஆட்டிட்டேன். இந்த கப்பில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் இது எள்ளு, 1 ஸ்பூன் ஓமம் கலந்து, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் கலந்து, பெருங்காயம் கொஞ்சமாக கலந்து, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். இதை புளிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சைடில் நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். இது புளிஞ்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா முருகலாக வெந்துருச்சு. இது எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓலப்பக்கோடா எடுத்தாச்சு. கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இந்த பக்கோடா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்லேயே சுவையான சோள பக்கோடா செஞ்சாச்சு. சவுண்டு பாருங்கள், சூடாக இருக்குது. ஆறணுன்னா சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நண்பருக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதில் நான் சோளம் 1/2 கிலோ, 100 கிராம் பொட்டுக்கடலை மாவு, 200 கிராம் கடலை மாவு, பெருங்காயம், ஓமம், எள்ளு இது 2 ஒவ்வொரு ஸ்பூனு, மிளகாத்தூள், உப்பு சேர்த்து பிணைஞ்சு, கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துறதுனா சேர்த்தலாம். என்னோடய கைக்கு முறுமுறுன்னு வரும், அதனால் நான் வெண்ணெய் சேர்த்தலை. நீங்களும் இது மாதிரி சாப்பிடுங்க. தேங்க்யூ.